40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்றைக்கு நாள் 1. நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான வார்த்தை வலசை வாங்குதல். வலசை வாங்குதல் என்று சொன்னால் நீங்கி போதல், அகன்று போதல் என்று பொருள் பெறும். வேதாகமத்தில் 2 இடங்களிலே மாத்திரம்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் மத்மேனா வலசை வாங்கி போம், கெபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய எழுத்துக்களிலே எழுதும் பொழுது யூத ஜனங்களுக்கு எதிராக எருசலேமை நோக்கி அநேக மக்கள் போருக்கு வரும் பொழுது இவர்கள் எருசலேமிலே இருந்ததான யூதர் மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஓடி விலகுகின்றதான காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை தான் வலசை வாங்குதல். இதையே எரேமியா தீர்க்கதரிசியும் 49ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறதான வார்த்தை வலசை வாங்குதல். நாம் தீமையை விட்டு விலகி கர்த்தர் பக்கமாக நெருங்கி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.